வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10th வரைக்கும் தான் முக்கியமாக கண்டிப்பாக கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா புக்கு உள்ளேருந்து கேட்குறாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா புக்கில் ஒரு வரி கூட விடாமல் படிக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம ஓனாக உட்காந்து படிக்கிறதுக்கும் யூடியூப்பில் யாராவது ஒருத்தங்க நடத்தி அந்த மாதிரி படிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சொன்னால் உங்களுக்கு மனசில் பரியும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நான் 6வதுலேருந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 6வதுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து லைன் பை லைனாக அந்த கொஸ்டின்லாம் பார்க்க போகிறோம். இதே மாதிரி சோசியலுக்கும் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ 6வதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாடம் என்ன இருக்குது அதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா இன்பத்தமிழ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரியா? அதாவது பார்த்திங்கன்னா மொழி அப்படின்னு இருக்குது, தமிழ் தேன் அப்படின்னு கொஸ்டின் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இன்பத்தமிழ்னு இருக்குது. இன்பத்தமிழ் பார்த்திங்கன்னா இதை ஏற்றது யாருதுன்னு பார்த்திங்கன்னா பாரதிதாசன். சரியா? இது வந்து தமிழுக்கும் அமிர்தென்று பேர், அந்த இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மைக்கு புகழவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். ஸோ அதாவது இந்த ஸ்டார் போட் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்ததுனாலே உங்களுக்கு அது என்னவா தெரிஞ்சிருக்கணும்னா அது வந்து பாரதிதாசன் ஏற்றுனதா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் உள்ள வரியை கொடுத்துட்டு அதை யார் ஏற்றுனா அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அதனால என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாட்டை நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ஷார்ட்கட்டில் ஏதாவது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை பாரதிதாசன் ஏற்றிருக்காரு அப்படின்னு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறையா பாடல் பார்க்க போகிறோம். அதனால் இதுக்கு ஒரு ஷார்ட்டான ஒரு இது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது ஏற்றினது யாருன்னா இன்பத்தமிழ் இந்த டாபிக் பேர். இதை ஏற்றினது யாருன்னா பாரதிதாசன். சரியா? இதோட பாட்டு பார்த்திங்கன்னா இந்த நேர், உயிர், ஊர், வேல், தேன் போன்ற மாதிரி எதுகை மோனை அந்த மாதிரி உள்ளதாக வரும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட இதுக்கு போகும். சொல்லும் பொருளும் இதில் பார்த்திங்கன்னா நிருமித்த அப்படின்னு பார்த்திங்கன்னா உருவாக்கிய. ஒரு நிமிஷம் இருங்க. நிர்மித்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கிய. சரியா? இது ஒரு கொஸ்டின். அடுத்தது பார்த்திங்கன்னா விளைவுன்னா வளர்ச்சி, அடுத்து சமூகம்னா மக்கள் குழு, அசதினா சோர்வு. சரியா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன, இது வந்து சொல்லும் பொருளும். நிர்மித்தனா உருவாக்கிய, விளைவுன்னா வளர்ச்சி, சமூகம்னா மக்கள் குழு, அசதினா சோர்வு. சரியா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பாடலோட பொருள். சரியா? தமிழுக்கு அமுதென்று பெயர், இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கும் இணையானது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னோட கொஸ்டின் மாதிரி தான் வரும். அடுத்து தமிழுக்கு நிலவு என்று பெயர். தமிழுக்கு நிலவு என்று பெயர், இன்ப தமிழங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. சரியா? இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடிப்படையான நீர் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது தமிழுக்கு மனம் என்று பெயர், அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊராகும். வாழ்வுக்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் எது அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டுச்சுன்னா தமிழுக்கு அந்த மனம் அப்படின்னு தான் இதான் ஆன்சர். சரியா? அடுத்தது தமிழங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். தமிழங்கள் இளமைக்குன்னா பால். சரியா? இளமைக்குன்னு வந்தாலே பால். அடுத்தது பார்த்திங்கன்னா புலவருக்கு கூர்மையான வேல் போன்றது. இளமைக்குன்னா பால், அப்புறம் பார்த்திங்கன்னா புலவருக்கு வந்து கூர்மையான வேல் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. தமிழோட உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்ப தமிழெங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. சரியா? அது வந்து தமிழெங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதி மிக்க வாள் போன்றது. சரியா? இது பார்த்திங்கன்னா இது ஒரு கொஸ்டின். சரியா? ஸோ இது பார்த்திங்கன்னா இது கூட லாஸ்ட்டில் அடுத்தது பொறுத்துகையில் வந்திருக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நூல்வழிலாம் அந்த நூலை ஏற்றுனது யார் அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இன்பத்தமிழ் இதை ஏற்றினது பாரதிதாசன். சரியா? பாரதிதாசன் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். அதாவது பாரதியார் மீதுள்ள பற்றின் காரணமாக அவரோட பெயரை என்ன மாற்றிக்கிட்டாருன்னா பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. பெண் கல்வி, கைமை,
பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான பகுத்துகளை பாருப்பொருளாக பாடியுள்ளார். ஸோ இது அவரோட எதெல்லாம் வச்சு பாடியிருக்காருன்னா, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், அடுத்து பொது உடைமை, பகுத்தறிவு முதலான நூல்களான புரட்சிகரமான கருத்துக்களை பார்த்திங்கன்னா இவர் எழுதியிருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த புரட்சிகரமான பாட்டெல்லாம் இவர் எழுதுனதுனால தான் இவருக்கு என்ன சொல்லியிருக்காங்க, புரட்சி கவிஞர் அப்படின்னு போற்றப்படுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். புரட்சிகரமான கருத்தெல்லாம் எழுதுறதுனால இவர் வந்து புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பாவேந்தர் அப்படின்னு சொல்கிறதுனால இவருக்கு பாவேந்தர் பாரதிதாசன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. ஸோ இங்கே வந்திருக்கிறது எதுனா பாரதிதாசன் கவிதைகளை தமிழ் என்னும் தலைப்பில் வந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒன்வேர்டு கொஸ்டின் வரும், அதை பாருங்கள். ஏற்றத்தாழ்வு டேஸ் அமைய வேண்டும், ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருப்பார். சரியா, ஓகேவா, இதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும், அசதியாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நிலவு என்று சேர்த்து எழுத கிடைக்கும் என்ன, நிலையென்று, நிலவென்று, நிலவன்று, நிலவு என்று, அதாவது சேர்த்து எழுதுக்குன்னா நிலவென்று அப்படின்னு வரும். இது ஆன்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் என்று பார்த்திங்கன்னா தமிழங்கள். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா அமுதென்று, அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பார்த்திங்கன்னா அமுது ப்ளஸ் என்று. சரியா, ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் பயிர் தான் செம்பயிர் அப்படின்னு வரும். சரியா, இதுதான் ஆன்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா பொறுத்துக, நம்ம அங்கே ஒன்று படித்தோம்ல, அதுக்கு பார்த்திங்கன்னா விளைவுக்குன்னா நீர் போன்றது, இளமைக்குன்னா பால் போன்றது, அறிவுக்குன்னா நீர் போன்றது, புலவருக்கு வேல் போன்றது. சரியா, இது பார்த்திங்கன்னா அறிவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சதெல்லாம் பொறுத்துக்குவோம். இளமைக்கு பார்த்திங்கன்னா பால் போன்றது, அடுத்த புலவருக்கு பார்த்திங்கன்னா தோல் போன்றது, புலவருக்கு பார்த்திங்கன்னா வேல் போன்றது, விளைவுக்கு நீர் போன்றது, அறிவுக்கு தோல் போன்றது. சரியா, இது கரெக்டாக தப்பானு இன்னொரு தடவை பார்த்துக்குவோம். விளைவுக்கு என்னென்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. இளமைக்கு பால், அப்புறம் பார்த்திங்கன்னா அறிவுக்கு தான் தோல். சரியா, இளமைக்கு பால், அறிவுக்கு தோல், அப்புறம் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றது. சரியா, இதுக்கு பார்த்திங்கன்னா விளைவுக்கு நீர். சரியா, விளைவுக்கு நீர், அறிவுக்கு, இளமைக்கு பால், அறிவுக்கு தோல், புலவருக்கு வேல். ஸோ இந்த மாதிரி தான் பொருத்தணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்பத்தமிழ் அதில் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பொறுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டினாக கூட உங்களுக்கு வரலாம். ஓகேவா, ஏன்னா எந்த கொஸ்டின் வேணுமாலும் உங்களுக்கு அதில் எடுக்கலாம். சரியா, ஸோ அது அடுத்தது பார்த்திங்கன்னா இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் கும்மி பார்த்திங்கன்னா அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு டாபிக் பார்த்தாச்சு. ஓகேவா, தேங்க்யூ.